Lakshmi Ammal Polytechnic College, KR Nagar, Department of Chemistry. I am happy to welcome you all to this e-learning program. COVID-19 has not only closed many doors but also opened many new doors on us. COVID-19 has focused us to think about new avenue, and there has been a vast change in teaching learning process. Now the focus is on outcome based education, and as a result of this education, radical changes has occurred in the field of industry. Our joint efforts will transform our nation within a span of time in our holy land. நான் உங்களை அனைவரையும் இந்த மின்னணு கற்றல் முறைக்கு வரவேற்கிறேன். கோவிட்-19 என்பது நம் வாழ்வியல் முறையில் பல வழிகளை அடைத்தாலும் வாழ்க்கையின் வெற்றிக்கு பல புதிய வழிகளை திறந்து வைத்துள்ளது. கோவிட்-19 நம்மை புதிய வழியில் சிந்திக்க வைத்துள்ளது. அந்த சிந்திக்க வைத்த வழிமுறையில் ஒன்றுதான் இந்த புதிய டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ். நம்முடைய கல்வி நிறுவனம் அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷனில் இப்பொழுது முழு கவனம் செலுத்துகிறது. அந்த அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன் உங்களுக்கு தொழிற்சாலைகளின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக அமையும். நீங்களும் நானும் தொழிற்சாலைகளும் இணைந்து செயல்பட்டால் இந்த புனித பூமியை வெற்றி பூமியாக மாற்றுவோம். முதல் பருவம் ஃபஸ்ட்டு செமஸ்டர் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி 1 யூனிட் 1. அதை முதல் பருவத்தில் உள்ள இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி 1 யூனிட் 1இல் உள்ள பாடங்களை பற்றிய செய்திகளை இப்பொழுது காண்போம். ஃபஸ்ட் லெசன் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், செகண்ட் லெசன் மாலிகுலர் மாஸ், தேர்ட் லெசன் ஆசிட் அண்ட் பேசஸ். ஃபஸ்ட் நம்ம இப்போ எதை பற்றி படிக்க போகிறோம்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், அணுவின் அமைப்பு. அணுவின் அமைப்பு எப்படி இருக்கிறது? அணுவில் இரண்டு விதமான பொருட்கள் உள்ளன. ஒன்று சென்ட்ரல் நியூக்ளியஸ். இந்த சென்ட்ரல் நியூக்ளியஸில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் புரோட்டானும் நியூட்ரானும் இருக்குது. புரோட்டானும் நியூட்ரானும் உள்ளது. புரோட்டான் நியூட்ரான் இரண்டும் கலந்த பகுதிக்கு பேர் தான் சென்ட்ரல் நியூக்ளியஸ். அடுத்தது எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் பார்ட். இது நியூக்ளியஸினுடைய வெளிவட்ட பாதையில் இருக்குது. இந்த வெளிவட்ட பாதையில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் இட் கண்டைன் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான் என்ற மின் துகளானது நியூக்ளியஸின் வெளிவட்ட பாதையில் நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. ரைட். அந்த நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்ற வட்டத்திற்கு என்ன பெயர்? செல் அல்லது ஆர்பிட். செல் அல்லது ஆர்பிட். ஒவ்வொரு செல்லிலும் the number of electrons are fixed by the formula 2n square. n is the number of cell number. அதாவது முதல் செல்லுக்கு 1 என்றும், இரண்டாவது செல் 2, மூன்றாவது செல் 3. ஃபஸ்ட்டு செல்லுக்கு பேர் K செல். செகண்ட் செல், நேம் ஆஃப் தி செகண்ட் செல் L, M, N. The number of electrons present in each cell is given by the formula 2n square. 2n square என்கின்ற ஃபார்முலாவை பயன்படுத்தி ஒவ்வொரு செல்லிலும், அதாவது K செல், L செல், M செல், N செல்லில் எத்தனை எலக்ட்ரான்கள் மேக்சிமம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ரைட். ஒரு அணுன்னு எடுத்துக்கிட்டால் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம். சென்ட்ரல் நியூக்ளியஸ், தென் எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் பார்ட்ஸ். நியூக்ளியஸில் என்னெல்லாம் இருக்குது? புரோட்டான், நியூட்ரான். எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் பார்ட்டில் என்ன இருக்குது? எலக்ட்ரான் இருக்குது. இந்த எலக்ட்ரான் எப்படி இருக்குது? நீள்வட்ட பாதையில் இருக்குது. அந்த நீள்வட்ட எலிப்டிக்கல் ஷேப், அதுக்கு என்ன பேர்? செல். ரைட்டா? ஓகே. நெக்ஸ்ட், வாட் இஸ் ஆட்டம்? தி சேம் ப்ராசஸ். ஆட்டம் கண்டையும் என்ன இருக்குது? சென்ட்ரல் நியூக்ளியஸ், எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் பார்ட்ஸ். Central nucleus contain proton, neutron. Extra nuclear part contain electron. Right. Atom enna? Atom is the smallest chemically indivisible particle. Small element
which is chemically indivisible. These are very very important. Chemically indivisibles mean வேதி மாற்றத்தால் பகுக்க முடியாத மிக ஒரு சிறிய துகளுக்கு தான் பேர் என்ன பேர்? அணு. இந்த அணுவை கண்டுபிடிச்சது யார்? ஜான் டால்டன். எப்போ கண்டுபிடிச்சார்? 1857 1857 டால்டன்கிற சயின்டிஸ்ட் ஆட்டம் அப்படிங்கிற ஒரு பொருளை கண்டுபிடிச்சார். ஆட்டம் எப்படி உருவாகுது? பை த மேட்டர்ஸ். ஆல் மேட்டர்ஸ் கன்வெர்டட் இன்டு another things. What is matter? Matter is made up of either air. Matter is made up of elements. There is nearly 118 elements in the world. The 118 element 118 தனிமங்களால் தான் இந்த உலகத்தினுடைய பொருட்கள் அமைந்துள்ளது. அந்த பொருட்களால் ஆனது தான் அணுக்கள். அந்த அணுக்கள் தான் தனிமங்கள். அணுக்கள் தான் தனிமங்கள். இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி அப்படின்னா என்ன? இன்ஜினியர்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இன்ஜினியர்ஸ் மேக்ஸ் த மேட்டர் பை யூஸிங் டெக்னாலஜி இன் த யூஸ்ஃபுல் அப்ளிகேஷன். பொறியியல் விஞ்ஞானிகள் அதாவது இன்ஜினியர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், பொருளை தொழில்நுட்பத்துடன் பயனுள்ள பொருளாக மாற்றுகிறார்கள். எந்த பொருளை எந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை சொல்லுபவர்கள் வேதியியலாளர்கள். வேதியியலாளர்களும் பொருளாளர் விஞ்ஞானிகள் இன்ஜினியர்களும் ஒன்றாக சேர்ந்தால்தான் புதிய பொருட்கள் உருமாற்றம், அதாவது பொருட்கள் உருமாற்றமடைந்து பயனுள்ள ஒரு பொருளாக மாற்றமடையும். அந்த ஆட்டத்தை 1857 ஜான் டால்டன் கண்டுபிடிச்சார். ஆனால் 10th செஞ்சுரியில் 10ஆம் நூற்றாண்டிலே ஔவையார் தன்னுடைய விநாயகர் அகவல் என்கின்ற பாடலில் அணுவை பற்றி கூறியிருக்கிறார்கள். என்ன கூறியிருக்கிறார்? சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி, சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி, அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பால் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி என்று அணுவிற்கு அணுவாய், அணு என்பதே மிகச்சிறு, அந்த அணுவிற்கும் அணுவாய் என்கின்ற அணு என்ற ஒரு சொல்லை அப்பொழுதே கையாண்டிருக்கிறார்கள். அப்பொழுது தமிழர்களுடைய அறிவும் வேதியியல் சிறப்புத்தன்மையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காகவே இது கூறப்படுகிறது. நெக்ஸ்ட், அணுவில் 2 பார்ட் பொருள் முக்கியமான பாதி பார்த்தோம். ஒன்று நியூக்ளியஸ், இன்னொன்று எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் பார்ட். அந்த நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய 2 பொருள் என்னெல்லாம் பார்த்தோம்? ஒன்று புரோட்டான், ஒன்று நியூட்ரான். இப்போது தனித்தனியாக ஒவ்வொரு எலமெண்ட், ஒவ்வொரு பொருள், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டிகிள்ஸை பற்றியும், அந்த பார்ட்டிகிள்ஸ்க்கு பேர் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ், அதாவது அடிப்படை துகள்கள். அந்த அடிப்படை துகள்களை பற்றி நம்ம இப்போ என்ன செய்கிறோம்? பார்க்க போகிறோம். There are 3 particles present in atom. One is proton, neutron and electron, where the proton and neutron present in the central nucleus, where electron revolving around the nucleus in the extranuclear parts. Now we study about proton. Proton என்கின்ற அடிப்படை துகளை பற்றி பார்ப்போம். proton எப்படி இருக்குது? proton is a positively charged particle. நேர்மின் சுமை கொண்ட அயனியாகும். It has unit positive charge and unit mass. அதனுடைய சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு யூனிட் உள்ள பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு நிறை உள்ளது. ரைட். The mass of proton is approximately equal to 1.0087 atomic mass unit. Proton present in the central nucleus of the atom. அப்போது புரோட்டானை பற்றி 3 விஷயம் தெரியும். ஒன்று, அதனுடைய மின்சுமை பாசிட்டிவ் சார்ஜ், அதனுடைய அலகு 1, அதனுடைய நிறை 1.00072 atomic mass unit. This proton present in the center nucleus parts. Next fundamental particle is electron. Electrons revolving around the nucleus in the area of extranuclear parts. It having 1 unit of negative charge. This mass almost equal to 0, that is negligible mass, that is
the mass of electron is equal to 1/1837 mass of one hydrogen atom. ஹைட்ரஜன் ஆட்டத்தின் நிறையில் 1/1837 பங்கில் ஒரு பகுதி. இது மிக மிகச் சிறிய அளவு. ஆகவே அதை நம்ம ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஜீரோன்னு என்ன செஞ்சுருக்கோம் வச்சுக்கிறோம். இந்த நியூக்ளியர் எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகிள் 1 unit negative charge but no mass but present in the extra nuclear parts. Then neutron. The neutron is a neutral charge particle. It having no charge, but the neutron present in nucleus. That mass is equal to almost equal to proton. இதனுடைய சார்ஜ் 0, சார்ஜ் கிடையாது. அதனுடைய மாஸ் 1. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? புரோட்டானுடைய மாஸ்க்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது. இதுக்கு சார்ஜ் 0. ஆனால் இது எங்கே இருக்குது? நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்குது. இப்போ நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய 2 பார்ட்டிகிள்ஸ், one proton, another one neutron. One have positive charge, another one is negative charge. So the central nucleus totally having positive charge. The extranuclear part containing electron is negative charge. As a whole, an atom is a neutral charge. Atom is a neutral charge. Why is neutral charge? The positive charge, the number of positive charge is equal to number of negative charge. That is equal to number of proton is equal to number of electron. So the element is a neutral. Now we are going to study about another important factor, that is atomic number. Atomic number gives a simple is what is atomic number? The atomic number is the number gives the number of protons or electrons present in the atom. அட்டாமிக் நம்பர் என்பது, அணு எண் என்பது ஒரு அணுவில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கை அல்லது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை குறிக்கும். அதாவது ஒரு தனிமத்தில் உள்ள உட்கரில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கை அல்லது வெளிவட்டத்தில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை குறிப்பதாகும். பொதுவாக அணுவில் number of protons is equal to number of electrons. So atomic number is defined as the number of electrons or number of protons present in the atom. ஒரு தனிமத்தின் அணு எண் என்பது அந்த தனிமத்தில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கை அல்லது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை குறிப்பதாகும். அனைத்து தனிமங்களிலும் புரோட்டான்களின் எண்ணிக்கையும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கும். What is mass number? Mass number is the sum of the number of protons and neutrons present in the atom. ஒரு அணுவில் அதன் உட்கரியில் உள்ள புரோட்டான் மற்றும் நியூட்ரான்கள் எண்ணிக்கையின் கூடுதல் தொகையை நிறை எண் என்று அழைக்கின்றோம். நிறை எண்ணுக்கான குறியீடு A. Right. What is the relation between mass number and atomic number? Mass number is the number of protons plus number of neutrons. Atomic number is the number of proton or number of electron. Right. Atomic number simple Z. Mass number is simple A. Now we calculate the number of neutrons present in an atom. Number of neutrons present in atom is calculated by the mass number subtract by mass number minus atomic number. Number of neutron is equal to mass number minus atomic number. ஒரு அணுவில் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை அதன் நிறை எண்ணிலிருந்து அணு எண்ணை கழிப்பதால் கிடைக்கும். உதாரணமாக சோடியம் ஆட்டத்தை எடுத்துக்கொண்டால் அதனுடைய நிறை எண் 23, அதனுடைய அணு எண் 11, அதில் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை 23 minus 11, that is equal to 12. The number of neutrons present in sodium atom is equal to 23 minus 11, that's equal to 12.
23rd is mass number, 11 is atomic number. Then isotope. Very two important factors or two important properties of an element we have to study. One is isotope, another one is isobar. What is isotope? The element having same atomic number of same element but different mass number is called isotope. ஒரு தனிமத்தில் அணுக்கள் அணியன் சமமாகவும் நிறையன் வேறுபட்டும் இருந்தால் அந்த அணுக்களின் தொகுப்புக்கு ஐசோடோப் என்று பெயர். அணியன் ஒன்றாக இருக்கும், நிறையன் வேறுபட்டு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரே தனிமத்தின் தொகுப்புக்கு என்ன பேர்? ஐசோடோப்னு பேர். எக்ஸாம்பிள் O816, O817, 8016, 8017, 8018. Here 8ங்கிறது பாட்டத்தில் இருக்குது, 16 டாப்பில் இருக்குது, 17 டாப்பில் இருக்குது, 18 டாப்பில் இருக்குது. டாப்பில் இருக்கக்கூடிய நம்பர்லாம் எதை குறிக்கணும்? மாஸ் நம்பர். பாட்டத்தில் இருக்கிறதெல்லாம் அட்டாமிக் நம்பர். எப்போவுமே ஒரு ஆட்டத்தை நம்ம காமிக்கும் பொழுது அல்லது எழுதும் பொழுது அவருடைய பாட்டத்தில் எழுதுகிற நம்பர் வந்து எதை குறிக்கும்? அட்டாமிக் நம்பர். மேலே உள்ள நம்பர் மாஸ் நம்பர், கீழே உள்ள நம்பர் அட்டாமிக் நம்பர்லாம் சேமாக இருந்தால் எலமெண்ட் சேமாக இருக்கும், மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அதுக்கு பேர் ஐசோடோப். சப்போஸ் தி அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட், எலமெண்ட் டிஃப்ரெண்ட், mass number same is called isobars. It's called isobar. Example 98 uranium 234, 91 palladium 234. Here the mass numbers are same. நிறையன்கள் ஒன்றாக உள்ளன, ஆனால் அணுஎண்கள் வேறுபட்டு இருக்கின்றன. அணுஎண்கள் வேறுபட்டு நிறையன் ஒன்றாக இருந்தால் அந்த அணுக்களின் தொகுப்புக்கு என்ன பேர்? ஐசோபார். என்ன பேர்? ஐசோபார். ரைட். ஒரு ஆட்டத்தை ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் ஆஃப் சோடியம். ரைட். சோடியம் நடுவில் என்ன இருக்கும்? நியூக்ளியஸ், சென்ட்ரல் நியூக்ளியஸ். வெளியே ரிவால்விங் அரவுண்டில் என்ன இருக்குது? எலக்ட்ரான்ஸ். ரைட். ஃபஸ்ட் சோடியம் ஆட்டத்தினுடைய அட்டாமிக் நம்பர் 11. 11 மீன்ஸ் இட் கண்டெய்னிங் 11 electrons and 11 protons. 11 proton present in the nucleus, 11 electron around the nucleus. The electron how is arranged? The electrons arranged in orbits. First orbit, second orbit, third orbit, fourth orbit. First orbit called as K cell, second L, third M, then N, K, L, M, N, O. Sorry, how much electron present in the first cell? The number of electron present in particular cell given by the formula 2n square. 2n square. N is equal to the cell number. Here K cell, cell number 1. So the number of electrons 2 into 1 square, that is equal to 2. In the case of second cell, L, cell number 2. 2 square 4 into 2, 8. 2, 8. Then M cell, K, L, M cell. M cell, cell number 3. 3 into 3 square, 9. 2 into 9, 18. So 2, 8, 18 likewise. Right. Now, how much electron present in the sodium atom? Only 11 electron. How it is arranged? 2, 8, 1. 2 electron in K cell, 8 electron in L cell, 1 electron in the M cell. Okay? Right. This is the structure of atom. Now we are going to study about another two factors. One is cation and anion. What is cation? Cation is a positive charge ion. Air means அயனி. What is anion? Anion is a negative charged atom. Either means அயனி. How it form? Any element accept electron, it become negative charge, form the anion.
Any substance lost electron become a positive charge. Is the formation of cation. How an element lost the electron or gain the electron? If a substance undergo oxidation, it lost electron. If an element undergo reduction, it gain electron. For example, sodium lost one electron become Na plus, whereas chlorine accept one electron becomes Cl minus. Here sodium can become a sodium Na plus ion, cation, நேர்மின்சுமை உள்ள அயனியாக மாறுகிறது. சோடியம் தன்னிடமிருந்து ஒரு எலக்ட்ரானை இழந்து Na plus என்கின்ற அயனியாக மாறுகிறது. whereas cation குளோரின் எதிர்மின்சுமை உள்ள அயனியாக மாறுகிறது. ஒரு எலக்ட்ரானை பெற்றுக்கொண்டு எதிர்மின்சுமை உள்ள அயனியாக மாறுகிறது. இங்கு குளோரின் எலக்ட்ரானை பெற்றுக்கொள்வதால் ஆக்சிஜன் ஒடுக்கமடைகிறது, தட் இஸ் ரிடக்ஷன். சோடியம் எலக்ட்ரானை வழங்குவதால் ஆக்சிஜன் ஏற்றமடைகிறது. Oxidation is the loss of electron, whereas reduction is a gain of electron. Give this example. See this example. Here an element lost one electron become positive charge. An element gain one electron become negative charge. By this way we form cation and anion. The process is called oxidation and reduction. ஒரு தனிமம் எலக்ட்ரானை இழந்தால் ஆக்சிஜனேற்றம் உருவாவது நேர்மின் அயனி. ஒரு தனிமம் எலக்ட்ரானை பெற்றுக்கொண்டால் அது ஆக்சிஜன் ஒடுக்கம் உருவாவது எதிர்மின் அயனி.